குட் மார்னிங் பிள்ளைகள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்பாக இந்த புதிய நாள்ல ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். நீண்ட நாளுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கண்களை மூடி ஜெபிப்போமாக. அன்பான கடவுளே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற உமது வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். உமது ஜீவனுள்ள வார்த்தை நாங்கள் புரிந்து கொள்ள, இதை கேட்கிற எல்லா பிள்ளைகளும் உம்மோடு வளர நீரே எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே, சீனா நாட்டிலே ஒரு மூங்கில் ஒன்று இருக்கு. அந்த மூங்கிலை மண்ணிலே நட்டு வைக்கும் போது முதல் 4 வருஷம் அது மிகவும் மெதுவாகவே வளரும். ஆகவே நட்டு வச்சாங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக அது வளரும். ஆனா 5வது வருஷத்துல அசுர வேகத்துல 80 அடி வரைக்கும் அந்த மூங்கில் மிக வேகமாக வளரும் என இந்த விவசாயிகளும் விஞ்ஞானிகளும் தெரிவிக்கிறாங்க. முதல் 4 வருஷம் மிக மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த மூங்கில் 5வது வருஷம் அசுர வேகத்துல மிக வேகமாக வளரும். அன்பான பிள்ளைகளை, இன்னைக்கு அதே போல ஒரு சம்பவத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக எகிப்து நாட்டில் இருக்கும் போது பல்வேறு அனுபவங்களுக்கு கூடாக கடவுள் அவர்களை தயார்படுத்துகிறார். அந்த மூங்கில் எப்படி 4 வருஷம் பூமிக்கு அடியிலே வேறு விட்டு தன்னை ஆயத்தப்படுத்துகிறது, தன்னை தயார்படுத்துகிறது, இன்னும் அதிகமாக வளர்வதற்கு, தன்னை உயர்த்துவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறோம். அதே போல கடவுள் இந்த இஸ்ரவேல் மக்களை பல்வேறு அனுபவங்களுக்கு கூடாக ஒரு விடுதலை பயணத்தை நோக்கி கொண்டு செல்ல ஆயத்தப்படுத்துகிறார். இன்னைக்கு நாங்க பார்க்க போற ரொம்ப ஒரு அழகான கதை. செங்கடலை கடந்து போகின்ற இஸ்ரவேல் மக்களை பார்க்கிறோம். கடவுள் செய்கின்ற ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நாங்க பார்க்கிறோம். கடலை 2ஆக பிளந்து மக்களை விடுதலை அடைய செய்ய கடவுள் உதவி செய்கிறார். விடுதலை பயணம் நாங்க எல்லாம் பைபிளை திருப்பிக் கொள்வோம். 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தை நாங்க வாசிக்கும் போது மிகவும் ஒரு நேரான பாதை இருக்கு. இந்த மக்கள் எல்லாரும் அந்த நேரான பாதையில போனா நிறைய யுத்தங்களை பார்த்து இவங்க சோர்ந்து போய் விடுவாங்கன்னு கடவுள் பயப்படுகிறார். ஆகவே மிகவும் கடினமான பாதை கூடாக வழி நடத்துகிறார். இந்த கடினமான பாதையில மக்கள் எல்லாம் போகும்போது ஒரு இடத்துல ஒரு பெரிய கடலை கண்டு அப்படியே ஸ்தம்பித்து போய் நிக்கிறாங்க. ஐயோ, பின்னுக்கு படை வீரர்கள், தேர்ப்படைகள், குதிரை படைகள் எல்லாம் எங்களை துரத்திக்கிட்டு வருது. இப்படி நாங்க கடல் கிட்ட மாட்டிக்கிட்டோமே, நாங்க எல்லாமே சாக போறோம்னு ரொம்ப பயத்துல இருக்கும் போது கடவுள் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அன்பான பிள்ளைகளை, இந்த விடுதலை பயண கதையை பாடசாலை போகின்ற பிள்ளைகள், இந்த கேட்கிற வாலிபர்கள், உங்களோட வாழ்க்கையோட நீங்க ஒப்பிட்டு பாருங்க. கடவுள் ஒரு புதிய வழியை காட்டுகிறார். சந்தோஷமா அந்த வழியில வரும்போது ஒரு பெரிய தடை, இது கடல் அவங்க கண் முன்பதாக இருக்கிறது. இதை தாண்டி போக முடியாது. ஒண்ணு கடல்ல மூழ்கி நாங்க செத்து போயிடுவோம், இல்லாட்டி எங்களை நோக்கி வருகின்ற இந்த படை வீரர்கள், போர் வீரர்கள் எங்களை கொன்று விடுவாங்க. இந்த பகுதியை நீங்க வாசிக்கும் போது 600 தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ப்படைகளும் பல்வேறு பல்லாயிரக்கணக்கான போர் வீரர்களும் மிக வேகமாக இந்த இஸ்ரவேல் மக்களை பிடிப்பதற்காக பார்வோன் மன்னனோடு வாராங்க. திரும்பி பார்க்கும்போது மலை மேலிருந்து ஈட்டிகளோடும் வாள்களோடும் கத்திகளோடும் கொல்வதற்காக வேகமாக வாராங்க. அவ முன்னுக்கு கடல், பின்னுக்கு கத்தியோடு வருகின்ற போர் வீரர்கள், நடுவுல ஆண்டவரே கடவுளே எங்களை கொல்வதற்கா இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு மக்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. சில நேரத்துல எங்கட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். முன்னுக்கும் எங்களுக்கு சோதனை, பின்னுக்கும் பிரச்சனை, எல்லா இடமும் சுத்தி போராட்டமாக இருக்கலாம். ஆனா கடவுள் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். 15ஆம் அதிகாரம் 21வது வசனம் எங்களுடைய மனன வசனமாக இருக்கிறது. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் ஒரு காற்றை அனுப்புகிறார். அந்த காற்று அந்த கடலை உலர்ந்த தரையாக மாற்றியது. நீர் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் நீர் 2ஆக பிரிந்தது. பாருங்க அன்பான பிள்ளைகளே, பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்திருக்கும் போது கடவுள் தனது கரத்தை எங்கள் மேல் அனுப்புகிறார். அதுவே மோசே கையை நீட்ட அந்த கடல் 2ஆக விலகுந்து போகிறது. கையை நீட்டும் போதே கடல் 2ஆக பிரிக்கிறது. இவங்க எல்லாருமே இந்த கடல் நடுவுல உலர்ந்த தரையில நடந்து போறாங்க.
கடவுள் அந்த மக்களை பாதுகாக்கிறார். ஆகவே இந்த கதையை எம்மோட வாழ்விலே நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம். எங்களுக்கும் பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள், சந்தேகங்கள், தோல்விகள் வரும் போதெல்லாம் கடவுள் இஸ்ரவேல் மக்களை எப்படி பாதுகாத்தாரோ அதே போல எங்களுக்கும் புதிய ஒரு வழியை ஆயத்தம் செய்வார். ஏசாயா புத்தகத்தில் சொல்வது போல, நீ தண்ணீருக்குள்ளே நடந்தாலும் தண்ணீர் உண்மையில் புரளுவதில்லை, நீ தண்ணீருக்குள்ளே மூழ்கடிக்கப்பட மாட்டாய் என்ற வார்த்தைக்கு அமைவாக தண்ணீர் போல பிரச்சனை வந்தாலும், நெருப்பு போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் நமது ஆண்டவர் எம்மோடு இருக்கும் போது அவர் எங்களை பாதுகாப்பார். இதுக்கு நாங்க செய்ய வேண்டியது, அவருடைய குரலுக்கு செவி சாய்த்து மோசேயை போல கையை நீங்க நீட்டுங்கன்னு கடவுள் சொல்லும் போது, கடவுள் சொல்கின்ற காரியங்களை கீழ்ப்படிவாக செய்யும் போது கடவுள் எமது வாழ்விலே பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார். அது ஒரு அழகான கதை. எல்லாரும் வாசிங்க. விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம். கடலை இரண்டாக பிளந்து கடவுள் மக்களை விடுதலை அடைய செய்கிறார். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலும் கடவுள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமாக. அன்பான கடவுளே, உமது உயிர் தரும் வார்த்தைகளுக்காக நன்றி. இஸ்ரவேல் மக்களுக்கு நீங்க செய்த நன்மைகளை போன்று இந்த வார்த்தைகளை கேட்கிற உமது பிள்ளைகளுக்கும் நன்மைகளை செய்து வழி நடத்துங்க. ஆமென். God bless you பிள்ளைகள்.